வெல்கம் டு இடியம் அகாடமி. தமிழ்நாடு செட் யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட யூனிட் 4 கம்யூனிகேஷனோட ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல கம்யூனிகேஷன் ரிலேட்டடா கம்ப்ளீட்டா என்ன படிக்கணும், எங்க அப்டேட் பண்ணணும்ன்ற கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஸோ யூஜிசி நெட்டா இருந்தாலும் தமிழ்நாடு செட்டா இருந்தாலும் அதுல உங்க சப்ஜெக்ட் இருந்தா நமக்கு சேம் சிலபஸ் தான். So, அப்படியே உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுல நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இது காமன் பேப்பர். பேப்பர் 2 இது மேஜர், நம்மளோட மாஸ்டர் சப்ஜெக்ட். பேப்பர் 1ல நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல நமக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் இது எப்பயுமே. ஸோ 200 மார்க்ஸ் டோட்டலா நம்ம 300 மார்க்ஸுக்கு நம்ம இந்த எக்ஸாம் எழுத போறோம். சிபிடி மோட்ல எழுத போறோம். நெக்ஸ்ட் பேப்பர் 1ல நமக்கு இந்த மாதிரி 10 யூனிட் இருக்கும். இதுல யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட்ல கம்ப்ளீட்டா டீச்சிங் ரிலேட்டடா இருக்கும். இதோட வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் ஃபவுண்டேஷன் கிளாஸ். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பாருங்க. கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சோட பேசிக்ஸ்ல இருந்து நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இதுல இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 10 மார்க்ஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் நம்ம வெக்காபுலரிஸ் வளர்த்துக்கிறது, அந்த பேசேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 4 கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க அப்டேட் பண்ணணும், அது எல்லாமே இருக்கு. ரைட்டா? சோ மத்த யூனிட்ஸும் கண்டிப்பா ஒண்ணா பண்ண போறோம். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சோ கம்யூனிகேஷன் இது இந்த யூனிட்ல என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் இருக்கு. கம்யூனிகேஷனோட பேசிக்ஸ் இருக்கும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எதெல்லாம் தேவை ஒரு கம்யூனிகேஷன் நடக்க, அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அப்புறம் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும், ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா மாறுறது, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு என்னெல்லாம் தேவை, அப்புறம் இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன்னா என்ன, இதுல மேஜர் ரோல் பிளே பண்றது இந்த மாஸ் மீடியா தான். மீடியா தியரிஸ்ன்னு இருக்கு. ரைட்? சோ இதுல கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அது பார்ப்போம். அடுத்தது எத்திக்ஸ். மீடியா யூஸ் பண்ணா அதுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? அதை ஃபாலோ பண்றது. சோ இதுதான் இந்த யூனிட்ல இருக்கிற ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரோட் மேப். இதை நம்ம ஃபுல்லா படிக்கும்போது இந்த யூனிட்ல கொடுக்குற 5 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் பேசிக்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துவோமா? நார்மலா ஒரு கம்யூனிகேஷன்னாலே என்ன? இப்ப நான் நினைக்கிறத கன்வை பண்றேன் மத்தவங்களுக்கு புரியறதுக்கு. அது வேர்பலாவும் இருக்கலாம், நான் வேர்பலாவும் இருக்கலாம். வேர்பல்னா வார்த்தையில சொல்லலாம். இல்லைன்னா நான் வேர்பல் என்னோட செய்கையில காட்டுறது கூட மத்தவங்களை கன்வை பண்றதும் கம்யூனிகேஷன். ரைட்? ஸோ கம்யூனிகேஷனும் ஷேர்டு மீனிங். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கலாம்? கம்யூனிகேஷன் பொறுத்தவரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. டைனமிக் அண்ட் கண்டினியூஸா இருக்கணும். எப்படி டைனமிக்னா மாறக்கூடியது, அந்தந்த சூழ்நிலைக்கு மாறுறது. ஒன் வே, டூ வே நம்ம சொல்லுவோம். ஒன் வேனா ஃபீட்பேக் வராது. ஜஸ்ட் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்க, ஜஸ்ட் ஒன் வே. எனக்கு நீங்க எதனா ஒரு ரிப்ளை பண்ணீங்கன்னா அது டூ வே கம்யூனிகேஷன். ரைட்? அதே மாதிரி நம்ம பண்ற கம்யூனிகேஷன், அந்த கன்வே பண்றது பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். கான்டெக்சுவலா இருக்கணும். அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கணும். சோஷியல் அண்ட் சிம்பாலிக்கா இருக்கிறது. சில இடத்துல இப்ப டிராபிக் சிக்னல் சிம்பிளை பார்த்தோன்னு அவங்க சொல்லணும் அவசியம் இல்லையா? ரெட்ட பார்த்தோன்னு நிக்க தோன்றும். சோ அந்த சிம்பிள் மூலியமா அதை கம்யூனிகேட் பண்ணுது. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் அஃபெக்டட் பை நாய்ஸ். இதுதான் வந்து சம்டைம்ஸ் அதுக்கு நடுவுல இருக்கிற இன்டரன்ஸ் தான் நம்ம கம்யூனிகேஷன்ல நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஏதோ ஒரு தடங்கல்கள் எனக்கு வருது. சோ அது எனக்கு புரிஞ்சுக்க முடியாம போகுது. அது ரைட். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். பர்சியூசிவ்ன்ற கம்யூனிகேஷன் என்னன்னா மத்தவங்க தூண்டுற மாதிரி பேசுறது. ரைட்டா? அவங்க அத பத்தி யோசிக்க வைக்கிறது. நம்ம நினைக்கிறத அவங்க கிட்ட திணிக்கிறது. அது எல்லாமே பர்சியூசிவ். சில ஆட்ஸ நம்ம ரெகுலரா பாக்க அத வாங்கணும்னு தோணிடுது இல்லையா? அது ஒரு விதமான பர்சியூசிவ் ஸ்பீச். அடுத்தது மோட்டிவேஷனலா இருக்குது. ரெகுலேட்டரி. சில ரெகுலேஷன்ஸ நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி. இல்ல சோஷியலைசேஷன் மத்தவங்க கிட்ட நம்ம பேசுறது. இன்டகிரேட்டிவ் எல்லாருமே ஒண்ணா இது பண்றது. இதெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ரைட்? நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த பார்ட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இப்ப அப்டேட்டடா கம்யூனிகேஷனோட எவல்யூஷன்ல தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது நிறைய. எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன் இப்ப ஃபர்ஸ்ட் ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்க மனுஷங்க? உங்க வார்த்தை இல்ல இல்லையா? பேச மாட்டாங்க. செய்கையில பேசியிருப்பாங்க. அதுதான் நான் வெர்பல். நான் வெர்பல். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க? கொஞ்சம் ஓரல் லாங்குவேஜ் வளர ஆரம்பிச்சது. ஓரல்ல பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரிட்டன் லாங்குவேஜ் வளர்ந்துச்சு. நெக்ஸ்ட் ரிட்டன் லாங்குவேஜ் வளர்ந்த உடனே பிரிண்ட் மீடியா வளர்ந்துச்சு.
அப்புறம் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? எலக்ட்ரானிக் கொஞ்சம் நெக்ஸ்ட் டிஜிட்டலா நெறைய விஷயம் வந்துருச்சு. இப்போ மொபைல் நெறைய வந்துருச்சு. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது எப்படி வளர்ந்துச்சு? அந்த காலத்துல இருந்து இப்போ ஏர்லியஸ்ட்ல இருந்து இப்போ அதுதான் குடுத்துருக்கோம். ஏர்லியஸ்ட்டா என்ன பண்ணாங்க? வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் சிக்னல்ல தான் பேசியிருப்பாங்க. இல்லையா? அந்த காலத்துல எப்படி பேசியிருப்பாங்க? அவங்களுக்கு லாங்குவேஜே இருந்திருக்காது இல்லையா? அப்போ. நெக்ஸ்ட் ஓரல் ஏஜ்ல எப்படி இருந்தாங்க? அதுதான். அப்புறம் ரிட்டன் ஏஜ்ல தான் இந்த கிளே டேப்லெட், பேப்பிரஸ்லாம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பேப்பர்ஸ் வருது. இல்லையா? பாம் லீவ்ஸ்ல எழுதுறது. அதுதான் பார்ச்மென்ட் பேப்பர், ரிட்டன் ஏஜ். அடுத்தது பிரிண்ட் ஏஜ் வரும்போது நெறைய புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ். முதல்ல குட்டன்பர்க் இந்த கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் வந்தது எங்க? அப்புறம் எலக்ட்ரானிக் ஏஜ்ல டெலிகிராஃப், டெலிஃபோன், ரேடியோ, டிவி வருது. இப்போ டிஜிட்டல் ஏஜோட எவல்யூஷன் நமக்கே தெரியும். இன்டர்நெட், இமெயில், சோசியல் மீடியா, ஓடிடி இதெல்லாமும் படிச்சுக்கணும். அப்டேட்டடா கம்யூனிகேஷன்ல ஓடிடி பத்தின கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியும் வரும். ஸோ ஜென்ரலா நம்மள சுத்தி இருக்கிற அந்த ஒரு எவல்யூஷன் நமக்கு தெரியணும். இந்த அட்வான்ஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எம்சிக்யூ மெமரி இது வந்து சம்டைம்ஸ் நமக்கு ரிட்டன் ஏஜ்ல எப்படி கொஸ்டின்ஸ் வரும்? மாஸ் ஏஜ்ல எப்படி வரும்? இன்டராக்டிவ் மீடியா எப்படி வரும்ன்றது அங்க இருக்கு கொஸ்டின்ஸ். ஸோ அந்த எவல்யூஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ஆரம்பிச்சிச்சு? ஃபர்ஸ்ட் பை வேர்ட்ஸ் நம்ம வார்த்தையில பேசுறது, நம்ம வேர்பல், நான் வேர்பல். இந்த நான் வேர்பல்னு சொல்றது என்னன்னா, ஈவன் நான் எழுதி காட்டுறது வேர்பல்ல போகும். இப்ப நான் ஒரு இமெயில் அனுப்புறேன் இல்லையா? வேர்ட்ஸ்ல அனுப்புறேன். அதுவும் வேர்பல்ல போகும். இது ஒரு ட்ரிக்கி இது. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம வேர்ட்ஸ்ல எழுதியே குடுத்தா கூட அதுவும் வெர்பல்குள்ள தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நான் வெர்பல் மெட்டாங்கிறது அவங்க சொல்றதுக்கு உள்ள இருக்கிற அந்த மீனிங். ஓகேவா? சிம்பாலிக் இந்த மாதிரி நம்ம பேசுறது. பை ஸ்ட்ரக்சர்ன்னு நம்ம பிரிக்கும் போது எப்படி இருக்கும்னா, ஃபார்மலா பேசுறது. ஃபார்மல்னா இப்போ மேனேஜர் கிட்ட நம்ம பேசுறது. அதுக்குன்னு ஒரு ஹைரார்கி இருக்கும் இல்லையா? அதுதான் ஃபார்மல். பட் இன்ஃபார்மல் கிரேப் வைன் சொல்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம கம்யூனிகேட் பண்றோம் இல்லையா? அது எல்லாமே அதெல்லாம் இதுதான். எப்படி நம்ம மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றோம். அதோட டைப்ஸ் இதெல்லாம். ரைட்டா? சோ இன்ஃபார்மல்ங்கிறது ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது. அதான் கிரேப் வைன் கம்யூனிகேஷன். அடுத்தது அப்வர்ட், டவுன்வர்ட், ஹாரிசான்டல், டயகனல் இது எல்லாமே ஒண்ணுமே இல்ல. அப்வர்ட்னா மேனேஜர் கிட்ட பேசுறது. டவுன்வர்ட் மேனேஜர் வந்து கீழ இருக்கிற ஒரு எம்ப்ளாயி கிட்ட பேசுறது. அந்த மாரி இருக்கிறது தான் அது. ஓகே. இப்ப டயகனல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரைட்ல இருக்கிறது. வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஹைரார்கியோட பேசுறது அந்த மாதிரி. ஓகே. அதே மாரி பை பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு அத பிரிக்கும்போது, இன்ட்ரா பெர்சனல்ன்றது ஒரு கம்யூனிகேஷன். இன்ட்ராங்கிறது எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறது இன்ட்ரா. இன்டர் பெர்சனல்ங்கிறது மத்தவங்க கிட்ட நம்ம பேசுறது. குரூப் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். இது பை பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேவா? இன்னொன்னு பை டைம் ஆர் டெக்னாலஜி நம்ம சொன்னோம்னா, சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். சின்க்ரனஸ்னா ரியல் டைம்ல பார்க்கிறது. ரியல் டைம் லைவ் கிளாஸ் பண்றோம்னா அது சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன். ஏசின்க்ரனஸ்னா இப்ப YouTubeல பண்றோம், அத அப்லோட் பண்றோம், நீங்க அப்புறம் பார்க்குறீங்கன்னா, அது ஏசின்க்ரனஸ் அவ்வளவுதான். ரியல் டைம் நடக்குது. இந்த மீடியேட்டட் கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு நடுவுல மீடியேட்டரா இருக்கு. மீடியேட்டட் அவ்வளவுதான். ஹியூமன் மிஷின் இப்ப வர்றதெல்லாம் இருக்கு இல்லையா? ஹியூமன் மிஷின் கம்யூனிகேஷன். ஓகே. நம்ம அது ஆன் பண்றோம், நம்ம சொல்றோம், ஆப்பரேட் பண்றோம். அது எல்லாமே ஹியூமன் மிஷின் கம்யூனிகேஷன். ரைட்டா? நெக்ஸ்ட் இதோட ஹைரார்கி தான் இங்க இருக்கு. வேர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஹைரார்கி, பீப்புள், டைம், டெக்னாலஜி இந்த மாதிரி எப்படியாவது இந்த கம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆயிருக்கு நெறைய. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்தா எப்படி வேணா வரும். இதுல நமக்கு ட்ரிக்கியா கேட்கறது என்னன்னா, இந்த வேர்பல் அண்ட் நான் வேர்பல் தான். கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வேர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ்ல எழுதுறோம், வேர்ட்ஸ்ல இருக்கும். உடனே டெலிவர் பண்றோம் இல்லையா? அது ஓரலாவும் இருக்கலாம், ரிட்டனாவும் இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வேர்பல்னு ரிட்டனை மறந்துடுறோம். ரிட்டன் நான் அனுப்புற மெயில் கூட வேர்பல்ல தான் சேரும். வேர்ட்ஸ்ல தான் நான் என்ன பண்றேன் சொல்றேன். ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்றது வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்ணல, என்னோட செய்கையில காட்டுறது, என் ஜெஸ்டர்ஸ்ல காட்டுறது, இல்ல ஐ கான்டாக்ட், என் பிட்ச்ல காட்டுறது, அப்பியரன்ஸ்ல காட்டுறது, என்னோட சைலன்ஸ்ல காட்டுறது இல்லையா? அது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ரைட்டா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஏன் இவ்ளோ இன்சிஸ்ட் பண்றோம்னா, இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாடி மூவ்மெண்ட்ல காட்டுறோம்னா கினெசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ்ல காட்டணும்னா ப்ராக்ஸிமிக்ஸ். என்னடா இதுன்னா ஒண்ணுமே இல்ல. ஒருத்தவங்க நெருக்கமா இருந்தாங்கன்னா, அத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க அந்த டிஸ்டன்ஸ வச்சு அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஐ கான்டாக்ட்னா ஆக்யூலிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். டச் பண்றது ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். குரோனிமிக்ஸ்ங்கிறது டைம். இந்த குரோனிமிக்ஸ் டைம்னா ஒருத்தன் 10:00 ஆஃபீஸ் வரவன் கரெக்ட்டா 10:00 உள்ள நுழையும்போது, ஓ இன்னைக்கு 10 ஆச்சு நம்ம புரிஞ்சுக்குவோம்.
அவங்க நான் வெர்பலா ஒரு விஷயம் பண்ணும்போதே நமக்கு அது புரிய வருது. அதுதான். பேரா லாங்குவேஜ்ங்கிறது அந்த டோன்ல புரிஞ்சுக்கிறது. அப்புறம் அப்பியரன்ஸ். ஒருத்தவங்க ஒரு வெட்டிங் அட்டையர்ல இருக்காங்கன்னா, ஓகே இவங்க வெட்டிங். அந்த மாரி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான். இது என்னன்னா, ஒருத்தவங்க வார்த்தையிலேயே சொல்ல வேணாம். பட் அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் மெட்டா கம்யூனிகேஷன், சிம்பாலிக் கம்யூனிகேஷன். இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா ஹைரார்கி. இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ங்கிறது ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது. அவ்வளவுதான். அதே மாதிரி மெட்டா கம்யூனிகேஷன் இடன் இன்டைரக்ட் மீனிங் சம்டைம்ஸ் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது மெட்டா கம்யூனிகேஷன். ரைட்? சிம்பாலிக் கம்யூனிகேஷன் அந்த சிம்பிள்ஸ்ல புரிஞ்சுக்கிறது மெட்டா கம்யூனிகேஷன். ஓகே. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் உள்ளுக்குள்ள ஏதோ வருத்தம் இருக்கும் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிறது. சொல்ற விதம். இதுதான். அடுத்தது இதுல அப்வர்ட் கம்யூனிகேஷன், டவுன்வர்ட் கம்யூனிகேஷன், ஹாரிசான்டல், டயகனல் இது எல்லாம் நம்ம படிச்சோம். அப்வர்ட்னா மேல போறது, எம்ப்ளாயில இருந்து மேனேஜர். இங்க கீழே வர்றது. ஹாரிசான்டல்னா எப்பயும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரிசான்டல் எப்பயும் வெர்டிக்கல்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஹாரிசான்டல்னா நம்ம இதுவே இருக்கு. டயகனல்னா இப்படி இருக்கிறது. இதுதான் கம்யூனிகேஷனோட டைப்ஸ். ரைட்? அடுத்தது நெக்ஸ்ட் இன்ட்ராபர்சனல், இன்டர்பர்சனல், குரூப் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். இது நாலும் நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது இதுவும் நம்ம படிச்சோம். சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன். அதே மாதிரி மிஷின் டு ஹியூமனா மிஷின் கிவ்ஸ் அவுட்புட் கொடுக்குது, அலர்ட் நோட்டிபிகேஷன் கொடுக்குது. மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் தான் ஐஓடி டிவைசஸ். நம்ம அதை செட் பண்ணிட்டோம்னா அந்த டைம்க்கு அதுவே ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா? ஐஓடி டிவைசஸ் கம்யூனிகேட்டிங். அதுதான் மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன். இதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நமக்கு இருக்கு. எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனா ஒரு கம்யூனிகேஷனுக்கு என்ன தேவைப்படுது? கண்டிப்பா ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு சென்டர் தேவைப்படுவாங்க. ஒரு ரிசீவர் கண்டிப்பா தேவை. இல்லையா? சென்டர் இருந்த ஒருத்தவங்க சொன்னாதான் மத்தவங்க கிட்ட போய் அது சேரும். அந்த 2 இருந்தாதான் அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த சென்டர் என்ன சொல்றாரோ அதை தான் என்கோட் பண்றதுன்னு அர்த்தம். இது எப்படி வேணா அவர் என்கோட் பண்ணலாம். ஒண்ணு வார்த்தையில சொல்லலாம், இல்ல பிக்சர்ஸ்ல சொல்லலாம். என்கோட் பண்றாரு. அந்த மெசேஜ் இப்போ போகுது. அதுக்கான ஒரு சேனல் யூஸ் பண்றாரு. நான் டெலிபோன் யூஸ் பண்ணலாம், இல்ல எழுதி காட்டலாம். அதுதான் சேனல் சொல்லுவோம். இப்ப ரிசீவர் கிட்ட போகுது. இப்ப ஒன் வே கம்யூனிகேஷன்னா நமக்கு எந்த ஃபீட்பேக்கும் வராது ரிசீவர் கிட்ட இருந்து. பட் டூ வே கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபீட்பேக் வரும். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப டீகோடிங் சொல்றது இவர் சென்டர் சொன்னதை இவர் என்கோட் பண்ற மாத்தி பிக்சர்ஸ்ல கொடுக்கறாருன்னா அந்த பிக்சர்ஸை இவர் புரிஞ்சுக்கிறாரு இல்லையா? அதுதான் டீகோட் பண்றது. ரைட்? இப்போ ஃபீட்பேக் வந்துச்சுன்னா இது டூ வே கம்யூனிகேஷன்ல தான் நமக்கு ஃபீட்பேக் வரும். ஞாபகம் வச்சுக்கணும். ஃபீட்பேக் தான் எப்பயும் அந்த லூப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணும். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம சொன்னது கரெக்டா போய் சேர்ந்துச்சா. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் கம்யூனிகேஷனோட மாடல்ஸ் நமக்கு இருக்கு. கம்யூனிகேஷன் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா நமக்கு 3 மாடல் இருக்கும். லீனியர் மாடல், இன்டராக்ஷனல் மாடல், டிரான்சாக்ஷனல் மாடல் நம்ம சொல்லுவோம். லீனியர் மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஃபீட்பேக் வராது. சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட ஜஸ்ட் போகும். ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கும். பட் இன்டராக்ஷனல் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் டூ வே கம்யூனிகேஷன் இருக்கும். ஃபீட்பேக் இங்க நமக்கு வரும். ஆனா ஒருத்தவங்க பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பேசுவாங்க. இதுதான் டர்ன் டேக்கிங் நம்ம சொல்லுவோம். அவங்க பேசி முடிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இன்டராக்ஷன் மாடல் சொல்லுவோம். சைமல்டேனியஸா இருக்காது. ஆனா டிரான்சாக்ஷன் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் டூ வேவா இருக்கும், சைமல்டேனியஸா இருக்கும். ஓகே, ஷேர்டு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லுவோம். அவங்க சொல்றத புரிஞ்சுப்பாங்க. இவங்க சொல்லி வருதா இங்க, பட் இந்த இடத்துல சைமல்டேனியஸா நடக்கும். அது ஒண்ணு மட்டும் இங்க புரிஞ்சுக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கணும். போத் இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர். இன்னும் இதுதான் ஈஸியா இருக்கும். இவங்க சொன்னதை இவங்க புரிஞ்சு பதில் சொல்றது இன்டராக்ஷன் மாடல். பட் டிரான்சாக்ஷன் மாடல்ல சைமல்டேனியஸா 2 பேரும் ஒண்ணு பேசி ஒன்னா புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லலாம். ரைட்? அந்த மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இதுல லீனியர் மாடல் ஒன் வே கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரிஸ்டாட்டில் மாடல், லாஸ்வெல் மாடல், ஷானோன் வீவர் மாடல், பெர்லோ எஸ்எம்சிஆர் மாடல் இருக்கு. இது இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப நம்ம பார்க்கறது ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். பட் இது எல்லா மாடலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? இதை நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டடா பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ். அடுத்தது இப்போ அரிஸ்டாட்டில் மாடல் என்ன இருக்கும் நீங்க நம்ம கொடுத்துருக்கோம். அரிஸ்டாட்டில் மாடல் ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கும். ஜஸ்ட் ஸ்பீக்கர்ல இருந்து அவர் பேசுற விதம் அவ்வளவுதான் அரிஸ்டாட்டில் மாடல். அவர் எப்படி வந்து பர்சியூசிவா பேசுறாரு, அந்த இடத்துல பர்சியூசிவ்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவங்க தூண்டுற மாதிரி பேசுறது, அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங்ல மெயினா இதை யூஸ் பண்றது இது. ஓகே. அடுத்தது லாஸ்வெல் மாடலை பொறுத்த வரைக்கும் 1948ல வரும். இது ஒரு அஞ்சு டபிள்யூல வரா மாதிரி சொல்லியிருப்பார். என்ன, யாரு, எங்க, எப்படி பேசுறாங்கன்றத சுத்தி வர்றத லாஸ்வெல் மாடல்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? அது கொஸ்டின் வித் வாட் எஃபெக்ட். ஓகேவா? இது லாஸ்வெல் மாடல். பட் ஷானோன் வீவர் மாடல் நாய்ஸ் பத்தி முதல்ல சொன்னவங்க இவங்க தான். நாய்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு அந்த இன்டரன்ஸ் கிரியேட் பண்ணுது, பேரியரா இருக்குன்னு காட்டுறாங்க. ஒரு என்கோடிங்க்கும் டீகோடிங்க்கும் நடுவுல ரிசீவருக்கு. ரைட்டா? இது ஷானோன் வீவர் மாடல். ரைட்? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கல் மாடல்னு கூட சொல்லுவோம். அடுத்தது பர்லோ எஸ்எம்சிஆர் மாடல் தான் சோர்ஸ் மெசேஜ் சேனல் ரிசீவர் நம்ம சொல்லுவோம். சோர்ஸ் மெசேஜ் சேனல் ரிசீவர். இவங்க சொல்றது பிரகாரம் எப்படி சொல்றோம், அது சொல்ற விதம், அந்த அந்த மெசேஜ் சொல்ற விதம் எல்லாமே இங்க பிளே பண்ணுன்றது இவங்க சொல்றது. அதே மாதிரி சென்டருக்கு இருக்கிற அதே நாலேஜ் ரிசீவருக்கும் இருந்தாதான் கரெக்டா போய் சேரும். அதுவும் இம்பார்ட்டன்ட். பட் இதுவும் ஒன் வே கம்யூனிகேஷன் 1960ல பர்லோ சொல்றது. ஸோ இன்ட்ராக்ஷனல் மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் ஃபீட்பேக் இங்க இன்க்ளூட் ஆயிருக்கும். பட் இங்க டேர்ன் டேக்கிங் இந்த இடத்துல இருக்கும் இங்க. ஓகேவா? டைம் டிலே ஆகும் சம்டைம்ஸ். ஓகே, இது ஆஸ்குட் ஸ்கிராம் மாடல், வெஸ்லே மெக்லீன் மாடல், இது எல்லாமே இன்ட்ராக்ஷனல் மாடல்ல சேர்றது. இன்ட்ராக்ஷனல் மாடல் பத்தி இது சர்க்குலர் மாடல்னு நம்ம சொல்லுவோம் இன்ட்ராக்ஷனல் மாடலை. அதே மாதிரி வெஸ்லே மெக்லீன் மாடல்ல இந்த ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, கேட் கீப்பிங் சொல்லிட்டு. இந்த கேட் கீப்பிங்ன்றது இப்போ நம்மளே இப்போ நியூஸ் சேனல் பாக்குறோம்னா அவங்க எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க இல்லையா? கரெக்டா அதுக்கு நடுவுல ஒரு எடிட்டர் என்ன பண்ணுவார், நமக்கு எவ்வளவு தேவையோ அதை பண்றாங்க இல்லையா? ஒருத்தவங்க ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு சொல்லுவாங்க ஒரு எடிட்டர். அந்த மாதிரி தான் இது கேட் கீப்பிங். எவ்வளவு மெசேஜஸ் தேவையோ அதை மட்டும் கரெக்டா நமக்கு போகும். அதுதான் கேட் கீப்பர்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்? அடுத்தது டிரான்சாக்ஷனல் மாடல் பொறுத்த வரைக்கும் டூ வேவா இருக்கும், பட் சைமல்டேனியஸா இருக்கும் இந்த இடத்துல. இதுல வெர்பல் கியூஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நான் வெர்பல் கியூஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், சின்ன சின்ன செய்கைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நிறைய இதுல ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுல டான்ஸ் எலிக்கல் மாடல், யூஜின் ஒயிட் மாடல், பான்லன் மாடல், இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டூ வேவாவும் இருக்கும், சைமல்டேனியஸா இருக்கும், டைனமிக்காவும் இருக்கும். இந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதாவும் இருக்கும். ஓகே, அதுல இந்த டான்ஸ் எலிக்கல் மாடல், இந்த டான்ஸ் எலிக்கல் மாடலுங்கிறது கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதான் எலிக்கல் மாடல்னு சொல்லுவோம். இப்படி இப்படி சுத்திக்கிட்டே போகணுவாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம வந்து கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுன்றது இதுல இருக்கு. அடுத்தது யூஜின் ஒயிட் சர்க்கிள் மாடல். இது இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கணும். 8 ஸ்டேட் சர்க்குலர் மாடல்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு கண்டினியூஸ் லூப் இருக்கும் இதுல. ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டா படிக்கும் போது இந்த மாடலை படிக்கலாம். பான்லன் மாடலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். இதுல பப்ளிக் கியூஸ், பிரைவேட் கியூஸ், இது எல்லாமும் இம்பார்ட்டன்ட். ஒரு கம்யூனிகேஷன் நமக்கு வர்றதுக்கு நம்மள சுத்தி இருக்கிற விஷயமும் நம்மள இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் மல்டி சேனல் இன்டர்பர்சனல் இந்த இடத்துல சொல்றது. இது கியூஸ் பேஸ்டுன்னு வந்தா இது பான்லன் மாடல். இதுவும் நம்ம அட்வான்ஸ் நெக்ஸ்ட்ல பண்ணுவோம். அடுத்தது இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், நமக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள பேசுறது எப்படி வரும். இதுல இந்த ஃபீட் ஃபார்வர்ட் இது எல்லாமே வந்து எக்ஸாம்ல வந்தது. ஒரு மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி தயார் பண்ணணுங்கிறது எல்லாமும் இதுல இருக்கும். பிஃபோர் கம்யூனிகேஷன், மெசேஜ் கொடுக்குறோம், இப்போ ஃபீட்பேக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஃபீட் பேக்வர்ட் லூப், சென்டர் என்ன பண்ற அந்த மெசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது மர்ஃபி மாடல் நமக்கு இதுல ஒண்ணு இருக்கும். மர்ஃபி மாடலை பொறுத்த வரைக்கும் இதுவும் நார்மலா எப்படி வந்து சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு போகுதுன்றதுதான் இது ஒரு. பட் இதுல ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் மாதிரி தான் இது இருக்கும். பட் இது ஃபேஸ் டு ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அடுத்தது நமக்கு இருக்கிறது கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். இந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் டீச்சர் சென்டர்டுன்னு சொல்றது, டீச்சர் தான் இங்க ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணுவாங்க. லேர்னர் சென்டர்ட்ல லேர்னர்ஸ் ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணுவாங்க. அவங்களே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒன்னத்தை கண்டுபிடிப்பாங்க, ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் இருக்கும். ஸோ இதுல மல்டி லெவல்னு சொன்னா இதுதான். டீச்சர் கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும், ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் கம்யூனிகேஷனும் நடக்கும், ஸ்டூடெண்ட் டு கான்டென்ட் கம்யூனிகேஷனும் நடக்கும். கிளாஸ் ரூம் சிக்னல்ஸ், கிளைமேட்ஸ் அண்ட் பேரியர்ஸ், இது ஜஸ்ட் நார்மலா கூட கொஸ்டின்ஸ் வரும் நம்ம கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் பத்தி. ஒரு டீச்சர் எப்படி வந்து அந்த கிளாஸ் ரூம் எஃபெக்டிவா மாத்தலாம், ஒரு ப்ராப்பர் கொஸ்டினிங் கேட்கறதா இருக்கட்டும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தல, நான் வெர்பல் பிஹேவியர்ஸ் என்னெல்லாம் கிளாஸ்ல இருக்கும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாம். கிளாஸ் ரூம் கிளைமேட் நார்மலா எப்படி இருக்கணும், ஒரு என்கரேஜிங் கிளைமேட் இருக்கணும் பசங்களுக்கு. இதுல பேரியர்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரு கிளாஸ் ரூம்ல ஓவர் கிரௌடாவோ இல்ல லாங்குவேஜ் சரியா புரியலனாவோ அந்த சமயத்துல அந்த குழந்தையால டீச்சர் சொல்றது புரியாததுதான். ஃபீட்பேக் எப்படி பண்றது, சைக்கலாஜிக்கல் பேரியர் சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை புரிஞ்சுக்க முடியாத இது, சைக்கலாஜிக்கலா அதுக்கு தயார் நிலையில இல்லாதது, அந்த மாதிரியும் இருக்கு. நெகட்டிவ் எவாலுவேஷன், ஃபியர் ஆஃப். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கு கிளாஸ் ரூம் சிக்னல்ஸ். இது நார்மலா தெரிஞ்சாலே இது ரிலேட்டட் கொஸ்டின் நம்மளால பண்ண முடியும். அடுத்தது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்.
ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்பரா போய் சேர்றதுக்கு அந்த கம்யூனிகேஷன் இதுல நம்ம 7 Cன்னு சொல்லுவோம். கிளியரா இருக்கணும், கன்சைஸா எவ்வளவு வேணுமோ அந்த அளவு இருக்கணும், கான்கிரீட்டா இருக்கணும், கரெக்டான எக்ஸாம்பிள்ஸோட ஃபேக்ட்ஸோட சொல்லணும், கரெக்டா சொல்லணும், கம்ப்ளீட்டா சொல்லணும், கார்ஷியஸா சொல்லணும். அவங்களுக்கு யார்கிட்ட சொல்றோமோ அதுக்கான அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கறது, பாசிட்டிவ் டோன்ல சொல்றது, கன்சிடரேட் பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். லேர்னர்ஸோட அந்த மனநிலைமை பார்த்து சொல்றதும் இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி 5 Sன்னு சொல்றது ஷார்ட்டா சொல்றது, சிம்பிள், ஸ்ட்ராங், சின்சியர், ஸ்பெசிபிக். மொத்தம் 2 இருக்கு இதுல. 7 Cs 5Sன்னு இருக்கு. இதுவும் கேட்பாங்க எக்ஸாம்ல. அடுத்தது நமக்கு இன்டர்கல்ச்சுரல் கம்யூனிகேஷன். இன்டர்கல்ச்சுரல் கம்யூனிகேஷனா வேற ஒரு கல்ச்சர் இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணுங்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்ல. வேற கல்ச்சர் இருக்கவங்க கிட்ட அவங்களோட வே ஆஃப் தாட்ஸ் இருக்கும், அது டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும், வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் இன்டர்கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம். ஓகே, இதுல நெக்ஸ்ட் நமக்கு இதுல ஐ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர், லோ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர் நம்ம சொல்லுவோம். இந்த ஐ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர் சில நாடுகள்ல, இப்ப இந்தியா, ஜப்பான், சைனா, அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம நான் வெர்பல் கியூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகே, இன்டைரக்டா இருக்கும், எல்லாமே ரொம்ப அதட்றா மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. ஒரு இப்படி பண்ணலாம், கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டா இருக்கும். பட் லோ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர், யூஎஸ்ஏ, ஜெர்மனி, யூகே, ஆஸ்திரேலியா எல்லாம் போனா அவங்க நிறைய வேர்பல் கிளாரிட்டி இருக்கும், இப்படிதான் பண்ணணும்னு ஒரு கிளியர் டீடைல்டு மெசேஜ் கொடுத்துருவாங்க. ஓகே, இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது லெஸ் டிபெண்டன்ட் ஆன் கான்டெக்ஸ்ட். நம்ம இங்க கான்டெக்ஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ரைட்? சுத்தி இருக்கிற பீப்புளுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் கல்ச்சர் லேர்னிங் அண்ட் அடாப்டேஷன் டேர்ம்ஸ் நமக்கு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ஸ் வரும். என்கல்ச்சுரேஷன், நம்ம கல்ச்சர் லேர்ன் பண்றது. ஏ கல்ச்சுரேஷன், மத்தவங்க கல்ச்சரையும் ஏர்ன் பண்றது, அடாப்ட் பண்ணிக்கிறது, அசிமிலேட் பண்ணிக்கிறது. இன்டகிரேஷன் சொல்லுவோம். கல்ச்சுரல் ஷாக்னா திடீர்னு ஒரு கல்ச்சர் இன்னொரு கல்ச்சரை பார்க்கும்போது ஷாக்கா, கல்ச்சுரல் ஷாக். திரும்பி ரிவர்ஸ் கல்ச்சுரல் ஷாக். இது ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போறோம், அவங்க கல்ச்சர் ஃபாலோ பண்ணி ஏதோ அடாப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு இங்க வந்துட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு மாதிரி தடுமாற்றம் ஏற்படும். அததான் அவங்க சொல்றது. அடுத்தது இதே மாதிரி கல்ச்சர் ரிலேட்டடா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எத்தனோசென்ட்ரிசம்னா நம்மளதுதான் கரெக்ட், நம்மளதுதான் உயர்வுன்னு நினைக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்ல. கல்ச்சுரல் பயாஸ், இவங்க நம்மளதுதான் மாதிரி நினைக்கிறதா, இதுவும் அதே மாதிரி தான். இவங்க ஜட்ஜ் பண்றவங்க, இவங்க ஜட்ஜிங் அதர்ஸ் யூசிங் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர். கல்ச்சுரல் பயாஸ் இருக்கிறது. ரிலேட்டிவிசம்ன்றது மத்தவங்க கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. மல்டி கல்ச்சுரலிசம் ஒத்துக்கிறது எல்லா கல்ச்சர்லயும். அடுத்தது இன்டர் கல்ச்சுரல் காம்படன்சி, கல்ச்சுரல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இதுல ஸ்டீரியோ டைப், ப்ரீஜுடிஸ், டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டீரியோ டைப்னா ஒரே மாதிரி பிலீவ்ஸ் இருக்குது. ப்ரீஜுடிஸ்னா ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, முதல்லயே இவங்க இப்படித்தான் முடிவு பண்ணிடுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வரும் இதுல. கல்ச்சர்னு எடுத்தா இதோட கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நிறைய வரும், படிச்சுக்கணும். அதே மாதிரி கோ கல்ச்சர்னா என்ன, சப் கல்ச்சர், கொஸ்டின்ஸ். அடுத்தது பேரியர்ஸ், நாய்ஸ் அண்ட் செலக்டிவ் ப்ராசஸ். பேரியர்ஸ்ன்னு எடுத்தா எதெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் தடங்கலா வருது. பிசிக்கலா என்ன, இப்ப நாய்ஸோ, இப்ப குழந்தைக்கு வந்து ரொம்ப சத்தமா இருந்தா கேட்க முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் டீச்சர் சொல்றது போய் காதுல விழாது, அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, சிமாண்டிக்ன்ற வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். சிமாண்டிக்னு சொல்றது வேர்ட்ஸ் ரிலேட்டடா வருது, அந்த மீனிங் புரியாம போறது. ஜார்கன் வேர்ட்ஸ்ன்ற வார்த்தை கம்யூனிகேஷன் நிறைய கேட்பாங்க. ஜார்கன்னா என்னன்னா அந்த டேர்ம் அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு தான் புரியும். இப்ப கம்ப்யூட்டர்ல வர சில டேர்ம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் புரியாது, காமன் பர்சனுக்கு. ஸோ அதுதான் சிமாண்டிக்னு சொல்லுவோம். ஸோ கம்யூனிகேஷன் சரியா போய் சேர்றதுக்கு நிறைய விஷயம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பர்சனலா அவங்க ஆட்டிடியூட் வந்து அது கவனிக்கிற தோரணையில இல்ல, இமோஷனலா ஒரு மாதிரி லோவா இருக்காங்க, சைக்கலாஜிக்கலா அவங்க தயாரா இல்ல, பிசியாலஜிக்கலா இப்ப காது கேட்கல, கண்ணு தெரியலனாலும் சரியா போய் சேராது, மெக்கானிக்கலாவோ இப்ப ஆன்லைன் கிளாஸ் நடத்துறோம், இன்டர்நெட் இல்ல, இல்ல அது ஒரு கம்ப்யூட்டர் சரியில்லை, ஏதோ ஒண்ணு லேப்டாப் சரியில்லை, கல்ச்சுரலாவே அதை ஒத்துக்கிற மனப்பாங்கில இல்ல, அந்த மாதிரி ஏதோ ரைட்டா. இதெல்லாம் வந்து நமக்கு தடங்கல்களா வர்றது. அதே மாதிரி நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் செலக்டிவ் ப்ராசஸ்ங்கிறது நமக்கு இருக்கு. இது ரிலேட்டட் கொஸ்டினும் நமக்கு கேட்டிருக்காங்க. எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதுல இருந்து எதை மட்டும் எடுத்துக்கிறோம், அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்கிறது. இது நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் அதுவும். நெக்ஸ்ட் மீடியா வந்து ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸை நம்ம போய் கன்வே பண்றோம், நம்ம மீனிங்க்கு அதை யூஸ் பண்றோம், அதுதான் மீடியான்னு சொல்றோம்.
எல்லா கம்யூனிகேஷனுமே பிரிண்ட் மீடியா, பிராட்காஸ்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, அவுட்டோர் மீடியா, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் மீடியா தான். மாஸ் மீடியா லார்ஜ் பப்ளிக் ஆடியன்ஸ் போய் சேருது. ரைட்? ஸோ இதுல பிரிண்ட் மீடியான்னு சொல்றது தெரியும். நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் அதெல்லாம். பிராட்காஸ்ட் மீடியானா பிராட்காஸ்ட் பண்றோம். ஆடியோ, டிவி, ஆடியோ விஷுவல் எல்லாமே. டிஜிட்டல் மீடியா இன்டர்நெட் பேஸ்டா இருக்கும். ட்ரெடிஷ்னல் மீடியால ரேடியோ, டிவி, புக்ஸ் எல்லாமே சேரும். அவுட்டோர் மீடியா நம்ம வெளியே போனா நமக்கு ஏதோ ஒன்று கன்வே பண்றதுக்கு போஸ்டர் ஒட்டுறாங்க இல்லையா? அது எல்லாமே அவுட்டோர் மீடியா. பேனர் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓன்டு மீடியானா வெப்சைட், பிளாக் அந்த மாதிரி ஓன்டு மீடியா. பெய்டு மீடியானா சில இது நம்ம பெய்ட் பண்ண வர்றது. ஏர்ன்டு மீடியா அந்த மாதிரி இருக்கு நமக்கு கொஞ்சம். அடுத்தது மாஸ் மீடியாலேயே இந்த சில வேர்ட்ஸ்லாம் இருக்கு நமக்கு. சர்வேலன்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். கோரிலேஷன், கல்ச்சர் டிரான்ஸ்மிஷன், என்டர்டைன்மெண்ட், மொபைலைசேஷன் அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் நம்ம கொஞ்சம் காமன் ஜென்ரல் வேர்ட்ஸ் நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது மீடியால நமக்கு தியரிஸ் இருக்கு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மீடியாவோட தியரிஸ் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. இதுல ஹைப்போடெமிக் நீடில் தியரி, மேஜிக் புல்லட் தியரின்னு சொல்லுவோம். ஒண்ணுமே இல்ல. ஒரு மீடியா ஒரு நியூஸ பார்த்தோம்னா, அது அப்படியே ஊசி மாரி நம்ம மண்டையில அது அப்படியே நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது அப்படியே மண்டையில வந்து இது பவர்ஃபுல்லா வந்து பதியும். அதுதான். டூ ஸ்டெப் ஃப்ளோங்கிறது நடுவுல ஒரு ஒப்பீனியன் லீடர். இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இதுல. ஒப்பீனியன் லீடர்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நமக்கு சொல்றாங்க. அதை நம்ம நம்புவோம் சம்டைம்ஸ். நெக்ஸ்ட் அஜெண்டா செட்டிங்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம், என்ன யோசிக்கிறோன்றதே சில இது சமயத்துல மீடியா முடிவு பண்ற மாதிரி ஆயிடும். அந்த அளவு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் நம்மள. யூசர்ஸ் அண்ட் கிராட்டிபிகேஷன் சொல்றது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கறது. இது ஒரு நல்ல மீடியா. எனக்கு இதான் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், இல்ல காமெடி ப்ரோக்ராம் பிடிக்கும், அதை மட்டும் நம்ம பார்க்கணும். அதுதான் யூசர்ஸ் அண்ட் கிராட்டிபிகேஷன் மீடியா. கல்டிவேஷன் மீடியா, நாலேஜ் கேப் இதெல்லாம் இருக்கு நமக்கு மீடியாவோட தியரிஸ். ஓகே. அடுத்தது மார்ஷல் மெக்லுகனோட மீடியா தியரின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் மெயினா என்ன சொல்லுவாரு, நம்ம என்ன சொல்றோன்றதோட அதை எப்படி சொல்றோன்றது தான் இம்பார்ட்டன்ட். எப்படின்னா எந்த மீடியம் யூஸ் பண்றோம். மீடியம்னா டெலிஃபோன் யூஸ் பண்றேன், நம்ம லெட்டருக்கு நான் போஸ்ட் யூஸ் பண்றேன், மெயில் யூஸ் பண்றேன், அதெல்லாம் என்னோட மீடியம். எந்த மீடியம்ல நம்ம ப்ராப்பரா கன்வே பண்றது இம்பார்ட்டன்ட் சொல்லுவாரு. அதுலதான் இந்த ஆர்ட் மீடியா, கோல்டு மீடியான்னு ஒரு 2 வார்த்தை அவர் சொல்லியிருப்பாரு. ஆர்ட் மீடியா, கோல்டு மீடியா, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்ட் மீடியான்னு சொல்றது அதுலயே வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ரேடியோ, மூவிஸ்ல எல்லாமே இருக்கும். நம்ம பெருசா யோசிக்க வேணாம். பட் கூல் மீடியால பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் கூல் மீடியான்னு சொல்றது. குளோபல் வில்லேஜ்ன்ற வார்த்தை மார்ஷல் மெக்லுகன் சொல்லியிருப்பாரு. இது ஒரு தடவை யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின். ரைட்டா? நெக்ஸ்ட் ஆடியன்ஸோட டைப்ஸ்ங்கிறது நமக்கு இந்த கம்யூனிகேஷன்ல வரும். இதை நம்ம படிச்சுக்கணும். ஆக்டிவ் ஆடியன்ஸ்னா எந்த அளவு ஆக்டிவா அவங்க இன்வால்வ் ஆகி பாக்குறாங்க. பாசிவ் ஆடியன்ஸ்னா ஜஸ்ட் அவங்க ஆக்டிவ் ஆடியன்ஸ்னா அவங்க இன்வால்வ் ஆகி இன்டராக்டும் பண்ணுவாங்க. பட் பாசிவ் ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. ஜஸ்ட் பாக்குறதோட சரி. நீஷ் ஆடியன்ஸ்ங்கிறது சில ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அதுதான் நீஷ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. இது மாஸ் ஆடியன்ஸ். பார்ட்டிசிபேட்டரி ஆடியன்ஸ்னா அவங்க கமெண்ட் பண்றது அது எல்லாமே இருக்காது. பார்ட்டிசிபேட்டரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீடியாவோட எவல்யூஷன் எப்படி ஆச்சு, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. மீடியா எப்படி எவல்யூஷன், அது ஃபர்ஸ்ட் கேவ் பெயிண்டிங்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் பேப்பர் வருது, பிரிண்டிங் பிரஸ் வருது, அதான் குட்டன்பர்க் 1440ல வருது. அப்புறம் இந்தியா பிரஸ் வருது, அதுக்கப்புறம் கீஸ் கெசட், அப்புறமா இதுல இருந்து வருது. அப்புறம் நெக்ஸ்ட் பிலிம் ஹரிஷ்சந்திரா, தூர்தர்ஷன் வருது, வேர்ல்டு வைடு வெப், இன்டர்நெட் வருது. ஸோ இந்த எவல்யூஷன் இயரோட நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது கேக்குறாங்க. ஃபேஸ்புக் 2004ல வருது, யூடியூப் 2005ல வருது. இந்த மாதிரியும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் இன் இந்தியா கோவால வருது 1556. பெங்கால் கெசட் 1780. ஆலமரா மூவி 1931ல வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எத்திக்கல் கம்யூனிகேஷன். எத்திக்கல் கம்யூனிகேஷன் எடுத்தோம்னா ஜெயினிசம், புத்திசம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜெயினிசம் வந்தா எதை ஃபாலோ பண்றாரு, மகாவீரா இல்லையா, அஹிம்சா, சத்யா, அணைக்கந்தவாதா. அணைக்கந்தவாதா எல்லாரோட வியூ பாயிண்ட்ஸுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கறது, வேற ஒண்ணும் இல்லை. புத்திசம் எப்படி இருக்கும், 8 ஃபோல்டு பாத் இருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ரைட் ஸ்பீச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், மிடில் பாத் அந்த மாதிரி இது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ எம்சிக்யூன்னு எடுக்கும்போது எப்படி வேணா இந்த யூனிட்ல நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல வரும், இல்ல இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் நமக்கு வரும். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் நம்ம. நம்ம நெக்ஸ்ட் போக போக நம்ம கண்டிப்பா எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இப்ப
நம்ம யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் பேப்பர் 1 கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல டிஎன் செட்டுக்கு மட்டும் நான் சேர்றேன் மேம், எனக்கு என்னோட சப்ஜெக்ட் யூஜிசி நெட்ல இல்லைன்னா தாராளமா நீங்க 2000 rupees இந்த கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல டிஎன் செட் வித் யூஜிசி நெட் சேரணும்னா 4000 rupees. டிஎன் செட்டும் இன்கேஸ் நம்ம ஆனுவல் பிளானர்ல சொன்ன மாதிரி வந்துச்சுன்னா இந்த எக்ஸாமுக்கும் கூட யூஜிசி நெட்டுக்கும் ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷன் இருக்கும். டவுன்லோடபிள் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். கோர்ஸ் 1 கோர்ஸ் 2 கொடுத்துருக்கோம். இது எதுல வேணா ஜாயின் பண்ணலாம். நம்மளோட கிளாஸஸ் 1st ஆகஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு எடுமாஸ்டரி ஆப் இருக்கு. 8:30 to 9:30 பேப்பர் 1 கிளாஸஸ் மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், அதுலயே அவைலபிளா இருக்கும். ஸோ கண்டிப்பா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஐ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் இருக்கும், டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் இருக்கும், சிபிடி மோட் டெஸ்ட் சீரிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 எக்ஸாம் நம்ம சிபிடி மோட்ல பண்றதுனால ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ல வளரும். ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஏன்னா இது ப்ரொவைட் பண்ற எல்லாருமே யூஜிசி நெட் குவாலிஃபை பண்ண மென்டர்ஸ் ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்போம். ஸோ எடிஎம் அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பேப்பர் 2 எஜுகேஷன், பேப்பர் 1க்கு இது ஆல்மோஸ்ட் இப்போ 7th பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் இப்போ நம்ம 2nd பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். ரைட், பேப்பர் 2 சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன், லா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கரண்டா கொடுக்குறோம். காமர்ஸ், ஹிஸ்டரி, ஓகே, இதெல்லாமும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ பேப்பர் 1 மட்டும் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல பேப்பர் 1 வித் பேப்பர் 2 ஜாயின் பண்ணாலும் சரி, திஸ் இஸ் த ரைட் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த டைம் பத்தவே பத்தாது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியரா நல்லா படிச்சு முடிக்கணும்னா திஸ் இஸ் த ரைட் டைம். கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே நம்ம படிக்கணும். ஸோ வேற எதனா டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க நம்ம எடிஎம் அகாடமி நம்பர் 6363048562க்கு நீங்க கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்கணும். இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணணும்னா நம்ம எடியோமாஸ்டரி ஆப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா 2 இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 1 வீக்குக்கு மட்டும்தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. See you. Thank you so much.